மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய உறவானாய் சகாயனே. அத்தியாயம் 16. மறுநாள் வெண்ணிலாவை பெண் பார்க்க வந்தார்கள். வெண்ணிலாவை அலங்கரித்து கொண்டிருந்தாள் லீலா. 2 நாட்களாக அவளிடம் எந்த மாறுதலும் இல்லை. அப்படியேதான் இருந்தாள். யாரிடமும் பேசவில்லை. கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதிலளித்து கொண்டிருந்தாள். இதோ பாரு வெண்ணிலா, உனக்கு பிடிக்கலன்னா தைரியமா சொல்லிடு என்றவளை விரக்தியான புன்னகையோடு பார்த்தாள் வெண்ணிலா. நான் என்னைக்கு யார அண்ணி பிடிக்கலன்னு சொல்லியிருக்கேன்? என்ன வேண்டாம்னு தானே சொல்லிட்டு போவாங்க. ஆமா, இத்தனை நாள் நான் போட்ட கண்டிஷனுக்கு ஒத்து வராம போயிடுவாங்க. இப்போதான் உன் அண்ணன் கண்டிஷனை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டாராமே. அவங்க ஒத்துக்கிட்டு தான் பொண்ணு பார்க்க வராங்க. அதனால தான் சொல்றேன். சரி அண்ணி என்றவளின் குரலில் உயிரே இல்லை. லீலாவின் மனம் வேதனை கொண்டது. ஏதோ ஒரு பயம் வேறு இருந்து கொண்டே இருந்தது. மாப்பிள்ளை வீட்டினர் வந்தனர். பையனின் அப்பா, அக்கா, அக்காவின் கணவன், அவர்கள் பிள்ளை என்று 5 மட்டுமே வந்திருந்தனர். வெண்ணிலா அனைவருக்கும் காஃபி எடுத்து சென்று தர பையனின் அக்கா அவளை தன் அருகில் அமர வைத்து பேசினாள். என் தம்பியோட பேரு சீனிவாசன். அவனை பத்தி எல்லா விஷயமும் தெரியுமில்ல என்று கேட்டாள். அதெல்லாம் சொல்லிட்டேன் என்றான் வெற்றி முந்திக்கொண்டு. அப்போ சரி, உனக்கு ஓகே தானே? பிடிச்சிருக்கா என்று கேட்டாள். நிமிர்ந்து சீனிவாசனின் முகத்தை பார்த்தாள் வெண்ணிலா. மாநிறம், அளவான உயரம், அளவான உடல்வாகு, உடற்பயிற்சி செய்து கட்டி வைத்த உடல் எல்லாம் இல்லை. சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஆணை போல் இருந்தான். உங்களுக்கு என் தங்கச்சியை பிடிச்சிருக்கா என்று கேட்டான் வெற்றி. நான் என்ன சொல்ல போறேன்? அவங்களுக்கு நான் ஓகேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றான் அவன். எல்லோரும் வெண்ணிலாவை பார்க்க அவளும் சரி என்று தலையசைத்தாள். எல்லோர் முகத்திலும் புன்னகை அரும்பியது. சீனிவாசனின் அப்பா வெண்ணிலாவிடம் கூறினார். இதோ பாருமா, நீ எதுக்கும் பயப்படாத. நாங்க உன்னை நல்லா பார்த்துக்கிறோம். 2ஆம் தாரம்னு எப்பவும் நினைக்காத. அவர் கூறியதும் அதிர்ச்சியில் திகைத்தாள் லீலா. கோப பார்வையோடு வெற்றியை பார்க்க அவன் அவள் பார்வையை தவிர்த்து விட்டான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாம் சொல்லிட்டேன் என்றான் அவர்களிடம். வெண்ணிலா அவனை அடிபட்ட பார்வை பார்த்தாள். அவர்கள் கிளம்பி சென்றவுடன் வெற்றியிடம் சண்டையிட தொடங்கினாள் லீலா. நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். வெண்ணிலாவுக்கு என்ன குறைச்சல்? எதுக்கு 2ஆம் தாரமா தரணும்? இங்க பாரு, அவ என்னோட தங்கச்சி. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இருவரின் சண்டையும் வலுத்து கொண்டே இருந்தது. பாட்டியும் வெற்றியோடு சண்டையிட்டார். இது எதுவுமே தன்னை பாதிக்கவில்லை என்பதை போல் அறையில் முடங்கிவிட்டாள் வெண்ணிலா. சண்டையிட்டு கொண்டிருக்கையில் அடுத்த இடியை இறக்கினான் வெற்றி செல்வன். சீனிவாசனுக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் இருப்பதாகவும் 2வது குழந்தைக்கு 1 வருடம் 6 மாதம் ஆவதாகவும் குழந்தைக்கு 8 மாதம் ஆன போதே சீனிவாசனின் மனைவி இறந்து விட்டதால் குழந்தைகளை பார்த்து கொள்ளவே 2வது திருமணம் செய்து கொள்வதாக கூறினான். இப்பொழுது கூட சீனிவாசனின் அம்மா குழந்தைகளை பார்த்து கொள்வதால் தான் வரவில்லை என்பதையும் சொன்னான். மொத்தமாக உடைந்து போய்விட்டாள் லீலா. வெண்ணிலாவோ எதையும் தாங்கிக் கொள்ள துணிந்து விட்டதை போல் ஆகிவிட்டாள். வெண்ணிலாவிடம் வந்த லீலா, இங்க பாரு வெண்ணிலா, இந்த கல்யாணம் வேண்டாம்னு அண்ணன்கிட்ட சொல்லு. உனக்கு என்னடி குறைச்சல் என்று அவளை உலுக்கினாள். அவளோ பதில் எதுவும் பேசாமல் ஊமையாகவே இருந்தாள். வேகமாக லீலாவை பிடித்து இழுத்த வெற்றி அவள் கன்னத்தில் அறைய தொடங்கினான். இதோ பாருடி, வெண்ணிலாவுக்கும் அவருக்கும் தான் கல்யாணம் நடக்கும். உனக்கு பிடிக்கலனா நீ இந்த வீட்டை விட்டு போ. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. விவாகரத்து கொடுத்துட்றேன். பையன் என்கிட்டயே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட மயக்கம் வராத குறையாக கட்டிலை பிடித்து கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டாள் லீலா. சிறிது நேரம் கழித்து தன்னிலை அடைந்தவள் எழுந்து வெண்ணிலாவிடம் வந்தாள். வெண்ணிலா, இது உன்னோட வாழ்க்கை. இப்படி அமைதியா இருந்தா எப்படி? நீ மேஜர். உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை கட்டாயப்படுத்த முடியாது. என்ன பண்ண சொல்றீங்க அண்ணி? போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றீங்களா? ஏன், கொடுத்தா என்ன? உன் அண்ணன் உனக்கு என்ன நல்லதா பண்றான்? ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தன், அதுவும் 2 குழந்தைங்களுக்கு அப்பா. அவனை போய் நீ ஏன் கல்யாணம் பண்ணணும்? வேணாம் வெண்ணிலா, சொன்னா கேளு. அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை. ஏண்டி இப்படி கோழையா இருக்க? ஐயோ கடவுளே, இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் பார்த்த மாப்பிள்ளைங்கள்ல யாருக்காச்சும் உன்னை கட்டி கொடுத்துருப்பேனே. இப்படி ஒரு வாழ்க்கைக்கு அனுப்பவா உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? வெடித்து அழ ஆரம்பித்தாள் லீலா. அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் வெண்ணிலா. உண்மைதானே, அவள் பார்த்த மாப்பிள்ளைகள் யாரும் இப்படி இல்லையே. எல்லோரும் 10 மாத்து தங்கமாகத்தானே இருந்தார்கள். வேதனையோடு புன்னகைத்து கொண்டாள் வெண்ணிலா. அண்ணி, வேகமாக அவளிடம் வந்து அவள் கன்னம் பற்றி கேட்டாள். என்னடி, கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? இத்தனை நாள் எனக்கு அம்மா இல்லையேன்னு நிறைய தடவை கவலைப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு அந்த கவலை போயிடுச்சு அண்ணி என்றவள் லீலாவை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். பைத்தியக்காரி, இப்போ இதுவா முக்கியம்? நான் சொல்றது என்ன, நீ பேசுறது என்ன?
இல்ல அண்ணி, எனக்கு இந்த சம்பந்தமே ஓகே தான். இதுக்கு மேல இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். விட்டுடுங்க என்றவள் சுருண்டு படுத்துக்கொண்டாள். அவளுக்கு தெரியும், தன் அண்ணி சொல்வதை கேட்டு ஏதேனும் செய்ய முற்பட்டாலே வெற்றி செல்வன் ஏதாவது செய்து விடுவான் என்று. இத்தனை வருடங்களில் இல்லாமல் இப்பொழுது அவனுடைய இன்னொரு முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் வெண்ணிலா. லீலாவை என்ன வேண்டுமானாலும் செய்ய தயங்க மாட்டான் என்பது புரிந்தது. இத்தனை நாள் எப்படியோ, ஆனால் இப்பொழுது அவளுடைய பாசம் புரிந்த பின் அவளை கஷ்டப்படுத்த வெண்ணிலாவால் முடியவில்லை. பிற்காலத்தில் தனக்கு ஏதேனும் கஷ்டம் வந்தாலும் தாங்க ஒரு தாய்மடி இருக்கிறது என்ற நம்பிக்கையே அவளை இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள சம்மதிக்க வைத்தது. இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டிருந்தாள் லீலா. அப்பொழுது சகா அழைத்தான். அக்கா, என்ன ஆச்சு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்களா? அவங்களுக்கு வெண்ணிலாவை பிடிச்சிருக்கா? அவன் குரல் கேட்டதும் மறுபடியும் அழ ஆரம்பித்தாள் லீலா. நிகழ்ந்தவை அனைத்தையும் கூறினாள். அவனும் அதிர்ச்சியில் உறைந்து போனான். வெண்ணிலாவிற்கு அவனும் முடிந்தவரை தைரியம் சொல்லி திருமணத்தை நிறுத்த சொல்ல அவள் மொத்தமாக மறுத்துவிட்டாள். அதற்கு மேல் என்ன செய்வது என்று புரியாமல் அவனும் குழம்பி போனான். நாட்கள் வேகமாக நகர்ந்தன. ஒரே வாரத்தில் திருமணம் என்று அவசர அவசரமாக எல்லா ஏற்பாடுகளையும் பறந்து பறந்து செய்தான் வெற்றி செல்வன். லீலாவை எதற்கும் எதிர்பார்க்கவில்லை. அவள் இன்னும் முரண்டு பிடித்து கொண்டிருந்ததால் அவ்வப்போது அடிகளும் மிரட்டல்களும் தந்து கொண்டுதான் இருந்தான் வெற்றி. அண்ணி, விடுங்க, எதையும் நம்மளால மாற்ற முடியாது என்று விட்டாள் வெண்ணிலா. நீ நினைச்சா மாத்தலாண்டி, நீதான் அப்படியே இருக்க என்றவளுக்கு சிறு புன்னகையை பதிலாக தந்துவிட்டு சென்று விட்டாள். முதல் 2 நாட்கள் சோர்ந்து இருந்தாலும் பின்வந்த நாட்களில் தன் மனதை மாற்றிக்கொண்டு சாதாரணமாக இருக்க ஆரம்பித்தாள் வெண்ணிலா. வேலைக்கும் செல்ல ஆரம்பித்து இருந்தாள். லீலா எவ்வளவு பேசினாலும் அதற்கு ஒத்துக்கொள்ளாது இருந்ததால் வெண்ணிலாவை நம்பி வேலைக்கு அனுப்பி வைத்தான் வெற்றி. ஆனால் அவனே கொண்டு சென்று விட்டு அவனே அழைத்து வந்து கொண்டிருந்தான். அவளுக்கும் அன்று நடந்த நிகழ்வில் இருந்து வெற்றியுடன் வருவது பாதுகாப்பாகவே தோன்றியது. அமைதியாக அவன் சொல்வதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். இதற்கிடையில் சகா வெண்ணிலாவிடம் அப்படி நடந்து கொண்டவன் யார் என்று தேடுதல் வேட்டையை செய்து கொண்டேதான் இருந்தான். ஒரே நாள் மட்டும் ஆடியில் வெண்ணிலாவை நிறுத்தி பேசினான். வெண்ணிலா, நல்லா யோசிச்சுக்கோ. உன்னால 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வேலைக்கு போக முடியுமா? ஏன், எனக்குன்னு குழந்தைங்க பிறந்தா போகாமலா இருக்க போறேன்? அப்படிதான் இதுவும். கேர்டேக்கர் வச்சுக்கலாம். குழந்தைங்க அம்மா இல்லாத குழந்தைங்களா இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த கல்யாணமாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அவளை ஆழ்ந்து நோக்கினான் சகா. உன் மனசுல வேற ஏதாச்சும் இருக்கா வெண்ணிலா? ஒரு நொடி திகைப்பான பார்வையை காட்டியவள் மறுநொடி சுதாரித்து, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சகா என்றாள். நான் உன் கூட ரொம்ப நாள் பழகினது இல்லை. ஆனா உன்னை பத்தி ஓரளவுக்கு தெரியும். உன் மனசுல வேற ஏதோ இருக்குன்னு தோணுது. அது சரியான முடிவா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே தப்பாயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். பயப்படாத சகா, நான் எதுவும் தப்பான முடிவை எடுக்க மாட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு வெண்ணிலா என்றான் சகா. கைகளை கட்டி தலை சாய்த்து மெல்லியதாக புன்னகைத்து கூறினாள். கவலைப்படாத, எனக்கு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் தைரியம் இல்லை. நான் ஒரு கோழை. வாழ்க்கையோட போக்கில் வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்க பழகிக்கிட்டேன், அவ்வளவுதான் என்று விட்டு சென்று விட்டாள். இருந்தாலும் சகாவின் மனதில் ஏதோ நெருடிக்கொண்டே இருந்தது. வெண்ணிலாவின் திருமண நாளும் வந்தது. நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.